வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மீனா வீட்டில் வந்து ரொம்பவே அழுகிறாங்க முத்துக்கிட்ட. ஏங்க கஷ்டப்பட்டு கடன் வாங்கின பணம் ரொம்ப போச்சுங்க, எப்படிங்க கொடுக்க போகிறேன்? அந்த சீதா வந்து கேட்டால் என்னங்க பார்த்து சொல்லுவேன் அப்படிங்கும்போது, மீனாங்க பாரு யார்கிட்டையும் எதுவும் சொல்ல வேண்டாம். இப்போ நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சதாக இருக்கட்டும், உங்கள் வீட்டுக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சுன்னா சீதா ரொம்ப ஃபீல் பண்ணுவா. ஏன்னா அவள் கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்த பணம். அதனால் நம்ம சொன்னால் அவன் மனசு ரொம்ப வேதனைப்படும். நான் எப்படியாவது மீட்டு உள்ள வழியை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. நேராக அந்த மண்டபத்துக்கு போகிறாங்க. மண்டபத்துக்கு போனோடனே அந்த மண்டபத்தினுடைய மேனேஜர்கிட்ட போய் உங்கள் மண்டபத்துக்கு வெளியே ஒரு கேமரா இருக்குல்ல, அந்த கேமரா இது வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த பதிவு தர முடியாது, வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. நேராக மண்டபத்துக்கு ஓனர் வீட்டுக்கே போயிடுறாங்க. போய் ஐயா இந்த மாதிரி என் வீட்டம்மா மீனான்னு சொல்லிட்டு டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறாங்க அப்படிங்கும்போது, ஆமாம் அந்த பொண்ணுக்கு நல்லா தெரியுமா தம்பி அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு கம்பெனி ஆர்டர் எடுக்கிறதுக்கு டெபாசிட் பணம் கட்டுறதுக்கு வந்து என் வீட்டம்மா வந்துட்டு பணம் கட்ட வந்திருக்காங்க. பணம் கட்ட வரையில் அங்கே 2 பேர் அந்த பணத்தை ஆட்டை போட்டு போயிட்டாங்க ஐயா அப்படின்னு. ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டு போகணும்ல அந்த பொண்ணு, பணத்தை ஆட்டை போட்டாங்களா? சரி ரைட்டு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அந்த கேமரா பதிவு வேணுங்கய்யா, கேட்டால் மேனேஜர் தரமாட்டுறாரு அப்படிங்கும்போது, நீங்கள் உடனே போங்க தம்பி நான் தர சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே கால் பண்ணி மேனேஜர் அந்த மீனா புருஷன் வருவாப்புல அந்த பதிவை கொடுங்க அப்படிங்க. சரி சார் அப்படின்றாங்க. என்னப்பா நீ ஓனர் வரைக்கும் போயிட்டேன், என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்குமா. அண்ணா நான் எவ்வளவோ சொன்னேண்ணே நீங்கள் கேட்கலண்ணே அப்படிங்கிறாங்க. சரி பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அதை பார்க்குறாங்க. அண்ணா இதுக்கு முன்னக்கூட்டி கொஞ்சம் போட்டு காமிங்கண்ணே அப்படிங்கிறாங்க. ஏன் தம்பி அப்படிங்கிறாங்க. உன் வீட்டம்மா இந்த டைவர் தானே வந்தாங்கன்னு சொல்லுதா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே அதுக்கு முன்னாடி யாராவது இந்த பக்கத்தில் பிளான் பண்ணாங்களான்னு வேறு கேமராவில் எதுவும் இருக்கான்னு பார்ப்பேனே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்கே சிந்தாமணி ஆட்கள் எல்லோரும் நிற்காங்க. சிந்தாமணி பக்கத்தில் சொல்லிட்டு தான் ஒரு பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த பைக்கு நம்பரு, மீனா அவர்கிட்ட பணம் ஆட்டை போடும்போது போன நம்பரு எல்லாமே ஒன்றா இருக்குது. இதை பார்த்து பாருங்கங்க யார் பண்ணியிருக்கா பாருங்கள் அப்படிங்கும்போது, தம்பி இதெல்லாம் நான் ஒன்றும் செய்ய முடியாது, வைக்க முடியாது, அது பெரிய இடத்தாள் அப்படிங்கிறாங்க. என்னையா பெரிய இடத்தாள் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. மீனா உங்கள்கிட்ட பணம் ஆட்டையை போட்டது வேறு யாரும் கிடையாது, இந்த சிந்தாமணி தான் ஆளை வச்சு ஆட்டையை போட்டிருக்காப்புல அப்படிங்கும்போது, ஏங்க அவளை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறாங்க மீனா. அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று செய்யணும், இந்த பதிவோடு நேராக மண்டபத்துக்கு ஓனர்கிட்ட போகணும், ஏன்னா இந்த ஆர்டரை நீ வாங்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேராக மண்டபத்துக்கு ஓனர்கிட்ட போகிறாரு முத்து. மீனாக வந்துடுறாங்க. என்னம்மா அந்த பதிவை தான் அந்த கொடுக்க சொல்லிட்டு நான் இன்ஃபார்ம் கொடுக்கலையா, மேனேஜர் நான் பேசுகிறேன் அப்படிங்கும்போது, ஐயா இதை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த பதிவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு சிந்தாமணி தான் இப்படிலாம் பண்ணியிருக்காளா, ஆர்டர் வாங்கிறதுக்கு எந்த லெவலுக்கு வேணாலும் போகலா அப்படின்ட்டு இருக்கும்போது, இது நல்லது கிடையாது, நான் ஸ்டேஷனுக்கு பேசி அந்த சிந்தாமணி உள்ளே வைக்கலாம், ஆர்டர் உனக்கு தாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை சார் இங்கே பணம் அவங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறேன். ஏம்மா 2.5 லட்ச ரூபா உனக்கு போல் நான் கட்டின மாதிரி கட்டிடுறேன், இந்த சிந்தாமணியை விடக்கூடாதும்மா, சிந்தாமணி மண்டபத்தில் ஏகப்பட்ட உரிய கொடுக்காப்புல, இது எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனில் கால் பண்ணி, சிந்தாமணி இந்த மாதிரி ஆளை வச்சு எனக்கு வேண்டிய ஆள்கிட்ட பணத்தை ஆட்டை போட்டாங்க, அவங்க மேலே என்ன செய்யுங்க அப்படின்றாங்க. உடனே சிந்தாமணி வீட்டுக்கு அதிகாரிகள் போகிறாங்க. என்ன சார் வாங்க, மாதம் நானே தான் ஒன்று உங்களுக்கு செலவுக்கு பணம் தருவேன்னா தேடி வந்துட்டீங்களா, சரி ரைட்டு இந்த மாதம் வாங்க வேண்டியது வாங்கிக்கங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் முதல்ல ஸ்டேஷன் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒரு மீனான்னு ஒரு பொண்ணுகிட்ட வந்து பணத்தை ஆட்டை போட்டிங்களா அப்படிங்கிறாங்க. என்ன சார் சும்மா வந்து உழம்புனாலா, அவகிட்ட யாராவது பணத்தை ஆட்டையை போட்டால் நான் தான் பொறுப்பா அப்படிங்கும்போது, ஏம்மா இந்த வீடியோவை பாருங்கள் அப்படிங்கிறான். பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி சார் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படிங்கும்போது, அந்த மீனாவும் மாப்பிள்ளையும் வந்து அந்த மண்டபத்து ஓனர் போய் பார்த்துருப்பாங்க போல், மண்டபத்து ஓனர் தான் சொன்னார், அதுபோக அந்த பொண்ணு வந்து பெட்டிஷன் கொடுக்க வந்துட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. ஸ்டேஷனில் போய் பெட்டிஷன் கொடுக்காங்க. கொடுத்துட்டு சிந்தாமணியை உள்ளே வைக்காங்க. உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படிங்கும்போது, சிந்தாமணி ரொம்ப சொல்லாமே இருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்தில் எங்கள் மாமியார் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, உங்களுக்கு எதிராக என் மருமகன் செயல்பட்டுதான் ஆர்டர் வாங்கிட்டானா உங்களுக்கு ஆர்டர் கிடைக்காது, மஞ்சள் பையில் பணத்தை கொண்டு போகிறான், நீங்கள் விட்றாதங்கன்னு அதான் சொல்லிச்சு அப்படின்னோடனே முத்துக்கும் மீனாவுக்கு இதை கேட்டு பயங்கர ஷாக்கு. மண்டபத்தில் மீனாவுக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. நேராக வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு மாமா அப்படின்னு சொல்லி மறுபடியும் மீனா அழுகிறாங்க. அப்போ ஏம்மா அழுற என்னாச்சு அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, எப்பா மீனாட்ட பணத்தை ஆட்டையை போட்டது அந்த சிந்தாமணி தான், அதை கண்டுபிடிச்சாச்சு அப்படிங்கும்போது விஜயா திருதுன்னு முடிக்காங்க. உடனே கண்டுபிடிச்சாச்சா என்னடா சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாப்பா மீனா வந்து சிந்தாமணி ஆர்டரை வந்து எடுக்காங்கல்ல, அதனால் வந்து அந்த சிந்தாமணிக்கு பிடிக்கல, சிந்தாமணிக்கு உதவி பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதனால தான் வீட்டிலேருந்து மீனா பணம் கொண்டு போகும்போது கரெக்டாக ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது, யாரா சொன்னது அப்படின்னு சொல்லி விஜயா பார்க்குறாங்க. வேறு யார், அம்மா தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது, நான் எங்கடா சொன்னேன், தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, ஏங்க அந்த சிந்தாமணி என்கிட்ட வந்து நடனம் படிக்கிறதுக்கு வர அவ்வளோதான் அப்படிங்கும்போது,
எப்பா ஸ்டேஷனில் தான் இருக்காங்க சிந்தாமணி ஆட்களும், யார் இப்படி யார் உங்களுக்கு இந்த தகவலை சொன்னாங்கும் போது அம்மா அந்த அண்ணன் சொல்லிட்டாங்க, அதனால் மீனா அந்த பெட்டிஷனே வாபஸ் வாங்கிட்டா. அப்படிங்கும்போது ஏன் விஜய் அப்படி பண்ணுற, இவ்வளவு கீழ்த்தரமாக ஏன் பண்ணுற அப்படிங்கும்போது அனி அப்போ அந்த பணம் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அந்த பணத்தை வாங்கி எங்கிட்ட தந்துட்டாங்க, அதை நாங்கள் மண்டபத்தில் பணம் கட்டிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இப்படிலாம் பண்ணுறீங்க, அண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பணத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. சீதா அவன் கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச பணத்தை கொடுத்துருக்கான், அவன் ஃப்ரெண்டுகிட்ட வாங்கி கொடுத்துருக்கான். இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க சம்பாதிச்ச பணத்தை அண்ணிகிட்ட கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்க. விஜயாவில் ஒன்றுமே பேச முடியல. விஜயா இதெல்லாம் ஏன் இப்படி நீ பண்ணிகிட்ருக்க தெரியுமா, உன் உடம்பு பூரா இருக்கிற கொழுப்பால் தான், கொழுப்பை நொறுக்கணும்னு வச்சுக்கோங்க நீ சரியாக வந்துடுவ அப்படின்னு சொல்லி அண்ணாமலை போட்டு பலார்னு வாங்குதாங்க. ஏங்கங்கிறாங்க. முத்தையப்பா உடுப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைடா இவளுக்கு 4 போடு போடணும் அப்படிங்கும்போது, ஏய் மீனா, உன்னால் என் புருஷன் என் மேலே கை வைக்கிற அளவுக்கு வயசில் இனிமேல் நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நீ வீட்டை விட்டு வெளில போ அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, அவன் எதுக்கு வீட்டை விட்டு வெளில போகணும், நியாயப்படி நீ தான் வீட்டை விட்டு வெளில போகணும், இந்த வீட்டுக்கு தேவையில்லாத வேலைகளை பூரா நீ தான் பார்க்க, அதனால் நீ வீட்டை விட்டு வெளில போ, நீ தான் உனக்கு எதுவும் பிடிக்கலான்னு நேராக பார்வதி வீட்டில் போயிருப்பியே, பார்வதி வீட்டை பார்த்துக்கலாம் முடியாது, இல்லை இவங்க அம்மா வீட்டுக்கு போறியா அப்படிங்கிறாங்க. உடனே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டிலேருந்து கிளம்பி பார்வதி வீட்டுக்கு போயிடுறாங்க. பார்வதி வீட்டில் நடந்ததை சொல்லுறாங்க. பார்வதி சிரிக்கிறாங்க. என்ன விஜயா, கெட்டவங்க ஒரு என்ன வேணாலும் செய்யலாம், நல்லவங்களாம் கடவுள் சோதிப்பார், அப்படி கை விட்டுருவாரா பாரு. முத்து மீனாட்ட பேசாமல் இருந்தாங்க, நீ இந்த மட்டும் சொல்லி பணத்தை அட்டையை போட்ட. முத்து இருக்கும்போது அட்டையை போட முடியுமா, முதுதொலியை உரிச்சிருப்பான். இப்போ முத்து கண்டுபிடிச்சிட்டான், எப்படின்னாலும் மீனா கொண்டுன்னா விட்டா கொடுப்பான் பொண்டாட்டியில் அப்படிங்கும்போது அந்த முத்து மீனா விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் என் வீட்டுக்காரு அந்த மீனா முன்னாடி, அந்த பூக்காரி முன்னாடி, அந்த பணக்கார பைத்தியம் முன்னாடி என் மேலே பலார்னு வாங்கிட்டாரு, எனக்கு அது எப்படி போச்சு தெரியுமா, அந்த மீனை எப்படி சிரிச்சா தெரியுமா அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே பாரு, மீனாலாம் அப்படி சிரிக்க மாட்டான் அப்படிங்கும்போது, ஆமாம் நீ அந்த மீனா தர சோத்துக்கு மீனாவுக்கு தானே நீ விசுவாசமாக இருக்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, மீனா பிள்ளை சாப்பாடு தந்தாலும் சரி தான், தரனாலும் சரி தான், நல்லா பாசமான உண்மையான பிள்ளை. இந்த ரோகிணி மாதிரி உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுகிற பிள்ளை கிடையாது அப்படிங்கும்போது, நான் ஃபோன் பேசும்போது யாருக்கும் தெரியாது, அதை எப்படி தெரிஞ்சிச்சு அப்படிங்கும்போது, சிந்தாமணி தான் சேதான சொல்லியிருக்காளே, நான் தான் முதல்லேருந்தே சொல்லுறேன், அந்த சிந்தாமணி சகவாசம் உனக்கு வேண்டாம், தேவையில்லாமல் தான் ஆகும், இன்னும் அண்ணங்கிட்ட அவன்கிட்ட சகஜமாக பேச முடியுமா, இந்த வீட்டில் நடக்கிறத வெளியாள்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுத, நீ என்ன ஆளுன்னு கேட்க மாட்டாரா அப்படிங்கும்போது அண்ணாமலை வந்துடுறாங்க. விஜயா, அந்த வீட்டில் வச்சு கேட்டால் நல்லா இருக்கான்னு தான் கேட்கல, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, நம்ம வீட்டில் உள்ளவங்களாம் உனக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அதுக்காண்டி அடுத்தவங்கள்ட்ட நீ விட்டு கொடுப்பியா, ஏன் மீனா தொழில் பண்ணி ஜெயிச்சா உனக்கு என்ன, உனக்கு முடியலையா அது, நீ ஒரு பெரிய ஒரு வசதியான மருமகளை கல்யாணம் முடிச்சு வச்சுருக்கேன் மனோஜுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமை பாராட்டினேன். இப்போ அது உண்மை இல்லை. ஆனால் கஷ்டப்பட்ட வீட்டிலேருந்து வந்த மீனா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறி வருது. என்ன இன்றைக்கி லட்சக்கணக்கான ரூபாய்க்குள்ள ஆர்டரை எடுத்து 4 பேருக்கு வேலையும் கொடுத்து செய்யுது. உன் மருமக 4 பேருக்கு வேலை கொடுக்கணும், அது எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுமா, உன்னால் அதை செய்ய முடியுதா, பண்ண முடியல. அந்த வேலையை நம்ம வீட்டிலேருந்து ஒரு ஆள் செய்யுதுன்னா அதை நீ என்ன செய்யணும், நீ இப்படி பாராட்டியிருக்கணும். நீ மாறா நீ எதிராள் கூட சேர்ந்துக்கிட்டு அந்த மீனாவுடைய வேலையை நீ கெடுக்கிறதுக்கு என்ன வழிவகையோ அதை நீ பண்ணிக்கிட்டே இருக்க, இது நல்லதுக்கே கிடையாது. என்ன உன் மேலே நான் கை நீட்டக்கூடாது, எனக்கு அவ்வளோ கோவம் வருது. என் பங்கு வீட்டை பேசாமல் மீனா பேரில் எழுதி கொடுத்து நீ தொழில் பண்ணதுக்கு என்ன லோன் போடுவியோ போட்டுக்கம்மான்னு சொல்லிடுவேன், அந்தளவுக்கு எனக்கு கோவம் வருது. ஆனாலும் பொதுவாக இருக்க வீடு, கூட்டு குடும்பமாக இருக்க வீடு, நம்ம இது பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு தான் நான் அதை பண்ணுறது கிடையாது அப்படிங்கும்போது, எங்க அப்படிலாம் பண்ணிடாதாங்க, வீடு உங்கள் பேர்லேயும் என் பேர்லேயும் இருக்குது, நீங்கள் உங்கள் பாட்டில் மீனா பேரில் எழுதி கொடுத்துடாதாங்க, அப்புறம் அந்த மீனா என்னை மதிக்கவே மாட்டா அப்படிங்கிறாங்க. விஜயா, இப்போவுமே உனக்கு பிரச்சனை என்ன தெரியுமா, உனக்கு வரட்டு கௌரவம் தான், ஏன் நம்ம மருமக தானே, அவன் நல்லா வரட்டும் அப்படின்னு ஏன் நினப்பில்ல, உனக்கு பிடிக்கலையா பேசாமல் இரு. இப்போ சுருதி உங்கள்கிட்ட சரியாக பேசலான்னா நீ ஓரமாக பேசாமல் இருக்க, மீனாட்ட மட்டும் ஏன் வறண்டு எழுத்துட்டே இருக்க, ஏன்னா அவன் கஷ்டப்பட்டவா, கேட்க யாரும் இல்லை அப்படின்ட்டு தானே, தகப்பன் ஸ்தானத்தில் நான் இருக்கேன் சரி தானே. மீனாவை ஒன்று நான் விடவே மாட்டேன், அதுபோக அவன் புருஷன் அவங்ககிட்ட கோவம் இன்னும் செய்வான், ஆனால் அவளுக்கு ஒன்றுனாலும் விட மாட்டான், பார்த்தல. இந்த முத்தை படிக்கலை வைக்கலை அவனுக்குலாம் இப்போ சிந்தனை கிடையாது அப்படின்னா நீ சொல்லுவேன். பாரு, மீனா பணம் காணலைன்னு நிமிஷத்தில் துரிதமாக செயல்பட்டு அந்த பணத்தையும் கண்டுபிடிச்சி ஆர்டரையும் பெற்று கொடுத்துருக்கான். அப்படிங்கும்போது இவங்க விஜயா சொல்கிறாங்க, ஏங்க அவளுக்கு தான் கையில் இப்படி இருக்கலாங்க,
எப்படிங்க ஆர்டர் எடுத்து செய்ய முடியும்? பேசாமல் வேண்டான்னு சொல்லுங்கள். அந்த சிந்தாமணியே பண்ணட்டும். சிந்தாமணி பண்ணாலாவது கொஞ்சம் செலவுக்காவது கொடுக்க சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை சொல்கிறாங்க, மீனா ஒரு ஆள் சும்மா போய் நின்றா போதும், அவங்கக்கிட்ட வேலை பார்க்குற ஆட்களை வச்சு அப்படி செய் இப்படி செய்யணும் வேலை வாங்கியே செஞ்சிருவா, வேலையை முடிச்சிருவா. கண்டிப்பாக பாரு இந்த கம்பெனி ஆர்டர் ரொம்ப சிறப்பாக பண்ணி மீனாக்குன்னு ஒரு தனி பேர் வாங்கி இந்த தொழிலில் ஜேன்னு வரலையாங்க. அதுக்கப்புறம் அந்த அண்ணாமலைங்கிற பேரையும் நான் மாற்றிக்கிறேன் அப்படிங்கும்போது, அப்போ நீங்கள் சீக்கிரம் மாற்ற வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க விஜயா. உனக்கு இவ்வளவு வாங்கியும் உனக்கு வந்து அவங்க அடங்கலை பற்றியா அப்படிங்கிறாங்க. பார்வதி, உங்கள் வீடு இருக்க துமுறில் தான் அங்கே என்னத்தையாவது பேசிக்கிட்டு சண்டையை போட்டுட்டு இங்கே வந்து நிற்கா. இன்னும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, நடன பிள்ளைங்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லுமா, பிரச்சனையும் இல்லை அப்படிங்கும்போது, ஆமாண்ணே நானும் அவர்கிட்ட சொல்லலாம் தான் பார்க்கேன். நடன பள்ளி ஒழுங்காகவே நடத்த மாட்டுக்கா. இங்கே வந்து என் வீட்டில் வந்து அவங்க பணம் கட்டு போகிறாங்க. விஜயா வரலன்னு என்கிட்ட வந்து கேள்வி கேட்காங்க. எனக்கு பதில் சொல்ல முடியலண்ணே. பேசாமல் நீங்களே சொல்லிடுங்க நடன பள்ளின்னு நடத்த வேண்டாம்னு சொல்லி. அந்த நடன பள்ளி நடத்துறதுனால தான் சிந்தாமணிங்க வராங்க. சிந்தாமணி வரதுனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது. அதனால் நீங்களே சொல்லிடுங்கண்ணே அப்படிங்கும்போது, பார்வதி என்ன பார்வதி, என் வீட்டுக்கார்ட்ட தேவையில்லாம் மாட்டி விட்டுட்டுருக்க அப்படிங்கிற. மாட்டி விடலை, உள்ளதை தான் சொல்லுதேன். நீ இனிமேல் நடன பள்ளிங்க நடத்தாத. என் ஃப்ரெண்டாக எப்போனாலும் வா போ, பிரச்சனை கிடையாது. இல்லை எத்தனை நாளும் தங்கு. நடன பள்ளி வேண்டாம். நீ நடன பள்ளி அடிக்கடி இந்த சிந்தாமணி வீட்டு சேர்ந்து அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்ட்டு போயிருத. வாரவங்க பூரா வந்து என்கிட்ட கேள்வி கேட்காங்க. அதுபோக அந்த திரிபனும் அந்த ரதியும் உட்காந்து மணிக்கணக்கில் பேசுகிறாங்க. நாளைக்கு அதை ஏதாவது வில்லங்கம்னா அதுலேயும் நான் தான் மாட்டிகிட்டு முடிக்கணும் அப்படிங்கும்போது, இங்கே பாரு விஜயா, ஏற்கனவே மீனா சொன்னான் அந்த தீபனும் அந்த ரதியும் எங்கெங்கே பேசிகிட்டு இருக்காங்க, தப்பாகப்படுது, அதனால் வந்து அதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். நாளைக்கு ஏதாவது ஒரு மேடு போடலன்னா நீ தான் மாட்டுவ அப்படிங்கும்போது விஜயா திருத்துன்னு முடிக்காங்க. என்ன பாரு சொல்லுதேன், இது நீ என்கிட்ட முதல்லே சொல்லலையே அப்படிங்கும்போது, எங்கே சொல்லலை, எத்தனை வாண்டி உன்ட்ட சொல்லியிருக்கேன். அவங்க 2 பேரும் தனியாக நின்று பேசுகிறாங்களாமோ, நடனம் சம்மந்தமாக டவுட்டு கேட்பாங்க. என்கிட்ட படிக்கவங்களும் அப்படி இல்லை, நான் ஒரு பயங்கரமாக சொல்லி கொடுத்துருக்கேன், என் சொல்லுக்கு மறுவாதி உண்டு அப்படி இப்படின்னு. கடைசியில் பாரு ஏதாவது ஒரு மேடு கொள்ளணும்னா ஒன்றால் நான் என் வீடு பாதிக்கப்படும், எல்லோரும் என்கிட்ட வந்தால் கேள்வி கேட்பாங்க. அதுபோக இவங்களுக்கு பொருளை நொறுக்கிட்டாங்கன்னா நான் என்ன செய்வேன்? எனக்கு என் பையன் பக்கத்தில் இல்லை, என் மருமகன் இங்கே வரைய விட மாட்டேக்கா மூணு. நானே என்னத்தையும் என் வீட்டுக்காருக்கு வர பென்ஷனை வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். கடைசி காலத்தில் சங்கடப்படுத்திடாத விஜயா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, இங்கே பாரு விஜயா, நம்மளால் ஒரு ஆளுக்கு பிரயோஜனம் இல்லைனாலும் ஒரின்னு ஒன்று இருக்கக்கூடாது. பார்வதி உனக்காக நிறைய தியாகம் பண்ணியிருக்காங்க தான் நான் சொல்லுவேன். நம்ம பிள்ளைகள் சின்ன பிள்ளையில் பார்வதியை கொண்டு விட்டுட்டு ஒரு மாட்டில் அங்கே போவோம் இங்கே போவோம் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவோம். இன்றைக்கி வரைக்கும் அத்தன்னா அவனும் அவ்வளோ பாசமாக இருக்கானுவா, எல்லோரும் 3 பேரும் பாசமாக இருக்கானுவா. அதே மாதிரி வந்த மருமக்கமாரும் நல்ல பாசமாக இருக்காவா. அந்த அன்பு நிலைக்கணும்னா அவங்களுக்கு நம்ம ஒதுக்கி கொடுக்கக்கூடாது, அதை புரிஞ்சுக்கா அப்படிங்கும்போது, ஏங்க நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எங்கே என்ன விஷயமா வந்தீங்க அப்படிங்கிறாங்க. உன்கிட்ட பேசுறதுக்கு தான் வந்தேன், நான் கிளம்புறேன் வாங்கிங்க போகிறேன்ட்டு போகிறாரு. பார்வதி, உனக்கு என் மேலே இருந்த கோவத்தை போகிறேன் என் வீட்டுக்காரர் வந்தோன்னு சொல்லிட்டல அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, நடன பள்ளிங்க நடத்தாத, இதை தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். முடியலை, எனக்கு ரெஸ்ட்டு கிடைச்ச மாதிரியும் இல்லை. நீ மாடியில் தான் எடுக்கன்னு சொன்னால் கடைசியில் கீழேயே பயன்படுத்திக்கிற. கீழே வந்து ஸ்டூடெண்ட்டுகளுக்கு அது பேசுதேன், வரவங்கள விஷயம் பேசுதேன். நான் எப்படி ரெஸ்ட் எடுக்க வைக்க எனக்கு ஒன்றும் புரியலை. அதுபோக நீ வந்து நடத்த இருந்தால் ஒழுங்காக நடத்து. பணத்தை மட்டும் வாங்கினதுக்கப்புறம் நீ வந்து யாருக்கும் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்க மாட்டேங்க. ஒரே ஸ்டெப்பை தான் மாஸ்டர் சொல்லிக் கொடுத்தாங்கன்னு ஒரு பொறியும் வருது. அதனால் கரெக்டாக பார்த்துக்கோ, எனக்கு ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பார்வதியும் சைடு கேப்பில் நம்மளுக்கு ஆப்பைக்கு தான் பார்க்கறாங்க. எல்லாம் பணம் தான் பார்க்குற பார்வை தான். நம்ம சம்பாதிக்கிறத இந்த பார்வதிக்கு ₹1 கூட கொடுக்கல. அதனால தான் அந்த பார்வதிக்கு இப்படி. அதுபோக முதல்ல வாடகையே வேண்டாம்னா நம்மளுக்கு வர வருமானத்தை பார்த்துட்டு நம்ம பேசாமல் வாடகை வாங்கிக்கலாமோ, இப்படி சொன்னால் தான் வாடகை அந்த விஜயா தருவான்னு நினைக்கலாம், என்னமோ தெரில அப்படின்னு. பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போகிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க, உனக்கு தேவை வாடகை தானே, பணம் உனக்கு தரலான்னு சொல்லி தானே இவ்வளோ பொச்சை கப்பில் இருக்க, உனக்கு பணம் தானே வேணும், நான் வந்து உனக்கு மாதம் நம்ம தரேன் அப்படிங்கும்போது, விஜயா உன் பணம் யாருக்கு வேணும், என் புருஷன் பென்ஷனே ₹30,000 வருது சரிதானா, எனக்கு இன்னொரு வீடு எங்கள் ஊரில் இருக்குது கிராமத்தில், அந்த வீடு எனக்கு ஒரு 5,000 வாடகை வருது, என்ன ஆக ₹35,000. தினம் ₹1,000 செலவு பண்ணோன்னா 5,000 மாதம் மிச்சம்தான். என்ன அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது போக எனக்கு வந்து என் வீட்டுக்கார் என் பேங்க் அக்கௌண்ட்டு உனக்கு தெரியும், ஒரு ₹10 லட்ச போட்டிருக்காரு, அந்த வட்டி பணமும் வருது. அதனால் நான் யார்கிட்டையும் நினச்சி போகிறது கிடையாது, கை நீட்ட போகிறது கிடையாது விஜயா அப்படின்னு. ஓ, அவ்வளோ பணம் இருக்கிறதுனால தான் உனக்கு இவ்வளோ இதாகுதுன்னு அப்படின்ட்டு. சரி பார்வதி, நான் உன்னை கொஞ்சம் கேட்கணும் அப்படிங்கிறேன். என்ன அப்படிங்கிறாங்க, என் பையன் மனோஜ் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இருக்கான் அப்படிங்கிறாங்க. அவன் கொஞ்சம் கடனில் கிடக்கான், உன் அக்கௌண்ட்டில் தானே பணத்தை வச்சுருக்கேன், அந்த 10 லட்சத்தை எடுத்துக்கூட அவன் கொஞ்சம் கடன் அடைக்கட்டும் அப்படிங்கும்போது, ஐயே அம்மா தாயே
உனக்கு ஒரு கும்பிடு, உனச்சிருக்காமல அந்த திசையை நோக்கி ஒரு கும்பிடு, வாய்ப்பே இல்லை. யார்கிட்ட பணத்தை கொடுத்தாலும் பெருகும் அங்கே நம்பிக்கை எனக்கு இருக்கும். ஆனால் உன் வீட்டை பொறுத்த மட்டும் மனோஜ் நம்பி மட்டும் கொடுக்க மாட்டேன். அண்ணன் பணத்தை புஷ்பனம் விட்ட மாதிரி விட்டுட்டான். இப்போ கடன் பூரா வாங்கி வச்சுருக்கான். அது என்றைக்கு அந்த கடை வந்து புஷ்பனமாக போகுதுன்னு தெரியல. அதனால் அவனை நம்பி நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஒன்றும் செய்ய மாட்டோம். ஒரு கேமில் ஒன்று தோக்குதுன்னு நினச்சா அதில் நம்ம ஏதாவது செய்வோமா? அதை மாதிரி தான் மனோஜ் வந்து தோக்குத உள்ள ஆள் அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்லேயே அவன் தான் அதிகமாக படிச்சிருக்கான் அப்படிங்கிறான். அதிகம் படித்தது அவன் தான், அதிக பிரசங்கியாக அவன் தான். எனக்கு தெரிஞ்சது யாருக்கும் தெரியாதுன்னு ஒரு அகமும் இருக்குது. அதனால் அது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே என்ன இப்படி பேசுகிற பார்வதி அப்படிங்கும்போது, இங்கே பாரு, மனோஜை நம்பி நான் ₹1 தரமாட்டேன், வேறு ஏதாவது பேசுனா பேசு, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே விஜயா ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. அப்போ இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து நடனம் முடிக்கிறது சொல்லிக் கொடுப்பீங்களா அப்படிங்க. அவன் சொல்லிக் கொடுக்க தானே வச்சுருக்கோம் அப்படிங்க. என்னங்க எப்படி பேசுகிறீங்க, வாங்கன்னு எல்லோரும் அனுசரணையாக பேசுவாங்க, நீங்கள் என்ன ஒரு மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீஸ் வாங்கிக்கிறாங்க. எப்போத்துலேருந்து கிளாஸ் வரணும் அப்படிங்க, நாளிலேருந்து வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. உடனே பார்வதி இந்தா அப்படிங்கிற, என்ன அப்படிங்க, இது ₹1000 வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு புதுசாக ஒரு நடனம் முடிக்க ஒரு ஆள் வந்திருக்காங்க, அதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. விஜய் அங்கே பாரு, நானே ஒரு நடனம் பிள்ளை இழுத்து மூடிட்டு நீ போவாங்க, இப்போ நீ நடத்துறதுக்கு அட்மிஷன் போட்டுட்ருக்க அப்படிங்கும்போது, பார்வதி தப்பான வச்சுக்காத, எனக்கு இதில் வருமானம் வர போய் தான் எனக்கு வந்து சிறப்பு முடியுது. அது போக அந்த ரோகிணி முன்னாடி செலவு தருவான், என் கீழ் வீட்டு வாடகை பணம் வரும், நல்ல செழிப்பாக செலவு பண்ணி பழகிட்டேன். இப்போ அவள் தரல, பணம் தரலங்கும் போது நடன பள்ளியில் கொஞ்சம் பணம் வந்தால் தான் எனக்கு வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படி நீ ஒழுங்காக நடத்து அப்படிங்கிறாங்க. சரி சரி இன்னும் நான் ஒழுங்காக பண்ணுறேன், இந்த ₹1000 எப்படி அப்படிங்கிறாங்க. எனக்கும் 1000 வேண்டாம், நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே மறுபடியும் அன்னைக்கு பொழுதுக்கு நடன பள்ளி விட்டு கிளம்பிடுறாங்க விஜயா. இங்கே சுருதி வேலை பார்க்கக்கூடிய ஹோட்டலுக்கு சுருதியோட உறவினர் போகிறாங்க. இப்போ எங்கள் சாப்பிட உட்காருதாங்க. சுருதி வந்து சப்ளையராக வரதை பார்த்துட்டு ரொம்பவே அரண்டுறாங்க. என்னம்மா நீ ஒரு காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க நல்ல வசதியாக இருக்காங்கன்னு ரொம்ப பயங்கரமாக சொன்னால், நீங்கள் ஏதோ ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறேன்னு சொன்னீங்க, அப்போ நீங்கள் வச்சுருக்க ரெஸ்டாரண்ட்டில் நீ சப்ளையராக இருக்கியா அப்படிங்கும்போது, நாங்கள் ரெஸ்டாரண்ட்லாம் வைக்கலை, இனிமேல் தான் வைக்க போகிறோம், அதுக்கு லோனுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காரு என் வீட்டுக்காரு. நான் இங்கே சம்பளத்துக்கு வேலை பார்க்கேன், என் வீட்டுக்காரர் இதே ரெஸ்டாரண்ட்டில் தான் வேலை பார்க்காரு, அவரோட என்னால் நேரத்தை செலவிட முடியல, அதனால் இந்த மாதிரி வேலை பார்த்தா அவரோட இருக்கலாமேன்னு சொல்லி தான் இங்கே வந்துட்டேன் அப்படிங்கும்போது, என்னம்மா நீ உங்கள் அப்பா பெரிய லெவலில் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு, இப்போ எல்லாமே போய் தான் பேசுகிறாரா, அவர்கிட்ட தான் எனக்கு ஏகப்பட்ட பணம் இருக்காமல், அவர் நினச்சா ரெஸ்டாரண்ட் உடனே வச்சு தரலாமே, ஏன் பண்ண மாட்டாரு, அவருக்கு தான் ஏகப்பட்ட சொத்து இருக்குது, அவர் சர்க்காரில் வேலை பார்த்தாலும் கூட, ஐயோ நம்ம ஊரில் பெரிய பணக்காரர் தானே அவர் அப்படி இப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அதை மட்டும் கேளுங்க அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், உன்னை பார்த்தோன்னே எங்களுக்கு வயிறு நிறைஞ்சிச்சுமா, கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வாசுதேவன் வீட்டில் போய் தான் இருக்காங்க. வாசுதேவன் இவங்களை பார்த்துட்டு வாங்க வாங்க வீட்டுக்குள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் வரோம், உங்கள் பொண்ணை ஏன் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் கஷ்டப்படுத்துகிறோமா அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஒரு வசதியான வீட்டை தானே கல்யாணம் முடிச்சிருக்கான்னு சொன்னீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. பார்த்தோம் அவங்க வசதியை பார்த்தோம், அந்த பையன் ₹12,000 சம்பளத்துக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறதையும் பார்த்தோம், அதே ரெஸ்டாரண்ட்டில் உங்கள் பொண்ணு சப்ளையராக வேலை பார்க்குறதையும் பார்த்தோம் அப்படிங்கும்போது, என்னது என் பொண்ணு சப்ளையராக வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம், சப்ளையராக தான் வேலை பார்க்குறாங்க. சரியா, அதை பார்த்துட்டு தான் எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு. அந்த வாசுதேவனுக்கு இவ்வளோ பணம் இருந்து என்ன செய்ய, ஒரே பொண்ணு, அந்த ஒரே பொண்ணையும் கஷ்டப்படுத்தாருன்னு சொல்லி தான் ரொம்ப கடுப்பு, இப்படிலாம் பண்ணாதீங்கய்யா அப்படிங்கும்போது வாசுதேவனுக்கு சரியான கோபமாயிருது. சுதா இங்கே வாடி அப்படிங்கிறாங்க. உடனே என்னங்க அப்படிங்கிறாங்க. உன் பொண்ணு உன் மாப்பிள்ளையும் எனக்கு ரொம்ப பெருமையை ஏற்படுத்தி தராங்க, பாரு என் சின்னக்காரன் வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. வாங்க 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 அப்படிங்கிறாங்க. வாங்கன்னு நீங்கள் எங்களை கேட்கதான் அப்புறம் வச்சுக்கோங்க, உங்கள் மருமகனும் உங்கள் மகளும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த ஹோட்டலில் போய் நாங்கள் தெரியாமல் சாட போயிட்டோம், அந்த ஹோட்டலில் சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க உங்கள் பொண்ணு சுருதி, எனக்கு ஒன்றும் ஓடலை, நான் சின்ன பிள்ளைகள தூக்கி வச்ச பிள்ளை அது கஷ்டப்பட இல்லை, நான் தாங்கலை, உங்களால் உதவி பண்ண முடியலன்னா சொல்லுங்கள், நாங்கள் உதவி பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு இருக்க சொத்து பத்துக்கு எல்லாத்துக்குமே அவள் தான் அதிபதி அப்படிங்கிறாங்க. அதிபதினா நீங்கள் என்ன செய்யணும், அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை பண்ணியிருக்கணும்ல, அந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்ருக்கு, பார்க்கும்போதே முகம் ரொம்ப வாடலாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் சுருதியோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சரியான எரிச்சல். இவங்க போனோன்னு நேராக ரெஸ்டாரண்ட்டில் போகிறாங்க. ரெஸ்டாரண்ட்டில் போய் ரவியை வந்து வெளியே வர சொல்லுதாங்க ஒரு ஆள் மூலமாக. ரவி வெளியே வராரு. வந்தோடனே என்ன அங்கிள் வாங்க ஆண்டி உட்காருங்க அப்படி. ஆமாம், பெரிய சொந்த ஹோட்டல் வச்சுட்டு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க, வந்து சாப்பிட வந்துருக்குறாங்க பாருங்கள் அப்படின்ட்டு இருக்கும்போது சுருதி வராங்க. ஆச்சா என்ன ஆச்சு உங்களுக்கு, அம்மா என்னம்மா என்ன உரி அப்படிங்கிறாங்க. என்ன உரியா, எல்லாம் உங்களால் தாண்டி, நம்ம சொந்தக்காரங்க சாப்பிட வந்தாங்கல்ல அப்படிங்கிறாங்க.
சாப்பிட வந்தாங்க அதாவது வேணான்ட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிறாங்க. ஏன்டான்னு போல் நீ இருக்க நிலைமையை பார்த்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருக்காங்க. வீட்டில் வந்து அப்படி சொல்கிறாங்க. இன்னும் ஒரு நிமிஷம் நீங்கள் 2 பேருக்கும் வேலை பார்க்கக்கூடாது. உங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் ரொம்ப அசிங்கம். நம்மளுக்கு இவ்வளோ வசதி இருந்த என்னடி செய்ய, நீங்கள் இன்னொரு இடத்துல வேலை பார்த்தா எங்களுக்கு எப்படி பெருமையாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது மீத்து வந்துடுறாங்க. என்ன சுற்றி இது உங்கள் அப்பா அம்மா வந்திருக்காங்களா, சாப்பாடு கொடு அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் ஓனரா, இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு நீ பெரிய ஓனரா, எங்களுக்கு எத்தனை லட்ச ரூபாய்க்கு எத்தனை கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி வாசுதேவன் சொல்கிறாங்க. அங்கிள் என்ன பேசுகிறீங்க, எங்களுக்கு இங்கே மட்டும் இல்லை ஏகப்பட்ட இடத்துல ரெஸ்டாரண்ட் இருக்குங்க, ஃபாரினில் கூட இருக்குது. நான் இது சம்மந்தமாக படித்ததுனால எங்கள் அப்பா இன்னைக்கு நடத்துன்னு விட்டாங்க, நாங்களும் குறைச்சல் கிடையாது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும்மா, என் பொண்ணும் என் மருமகனும் இந்த வேலைக்கு வர மாட்டாங்க, வேறு ஆளை வேலைக்கு வச்சுக்கோங்க அப்படிங்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க ரவி, நீங்கள் வேலைக்கு இன்னும் வரலையா, என்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கலாமே, சொல்லி நீங்கள் வேலைக்கு வரலையா அப்படிங்கும்போது நேற்று நாங்கள் சொல்லலை, அவங்க வரட்டு கௌரவத்தில் சொல்கிறாங்க, நாங்கள் 2 பேரும் உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் தான் வேலை பார்ப்போம், இவங்க எத்தனை கோடி ரூபா இருந்தாலும் வாங்க மாட்டோம், ரவி உன் வேலையை பாரு அப்படின்னா ரவி கிளம்பி போயிடுறாரு, சுத்தியும் கிளம்பி போயிடுறாங்க. இங்கே வாசவனுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. நம்ம எவ்வளவோ சொல்கிறோம், இவங்க கேட்க மாட்டாங்க, இவங்களுக்கு வேலை இருந்தால் தானே அப்படின்னு சொல்லி சுதா வா இந்த ஓனர் வீடு எங்கேன்னு பார்த்துட்டு போயிடும்னு சொல்லி விசாரிக்காங்க. ஓனர் வீட்டுக்கே போயிடுறாங்க. வாங்க வாங்க இங்கே தான் ரவி மாமாவா, இப்போ ஒரு பொண்ணு வேலைக்கு வந்திருக்கு சப்ளையராக, அவங்க அப்பாவும் அம்மாவும்மா என்ன விஷயமா இருந்தீங்க அப்படிங்க, எங்களை பார்க்க எப்படி பேசுறீங்க நீ தெரியலையா அப்படிங்கும்போது உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது சுதா சொல்கிறாங்க, என் வீட்டுக்கார் இந்த இடத்துல பெரிய அதிகாரியாக இருக்கார். ஓ நீங்கள் தானே அது ஒரு வாட்டி பார்த்துருக்கேன், சரியாக நினைவு இல்லை சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. என் மோவா வந்து உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வந்து எங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறதாவே வேலை பார்த்துட்ருக்கேன், மருமகனும் அப்படி தான் பண்ணுதான், 2 பேரையும் வேலையை நிப்பாட்டணும் அப்படிங்கும்போது அது மட்டும் நடக்காது சார். ரவி பையன் ரொம்ப சூப்பராக சமைச்சு அந்த ஹோட்டலை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டுருக்காரு. உங்கள் பொண்ணு அவர் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி அங்கேயும் வேலை வாங்கி செய்தான். மீத்து என் வீட்டில் வந்து பேசுவாப்புல, வசதியான பிள்ளையாக இருந்தால் வந்து இப்போ நல்லா வேலை செய்து வைக்கின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. நீங்களே சொல்கிறீங்களே வசதியான பொண்ணு, வசதியான பிள்ளைங்க வேலை செய்யணும் அப்படிங்கும்போது சாருங்க பாருங்கள், நாங்களாக ரவியோ சுதியோ வேலையை விட்டு நிப்பாட்ட மாட்டோம், அது எங்கள் ஹோட்டல்லையே எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் கிடையவே கிடையாது. நீங்கள் அவங்க நிப்பாட்டினா நிப்பாட்டிக்கிடுங்க, நாங்கள் வேறு ஆளை பார்த்துக்குறோம், ஆனால் நானும் நிப்பாட்ட மாட்டேன் அப்படிங்கும்போது ஒரு ரெஸ்டாரண்ட்டை நான் ஒரு வாரத்துக்கு மூடி காமிக்கேன் அப்படிங்கும்போது தலைவரை எனக்கு இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் இல்லை அப்படிங்கிறாங்க. உனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் இல்லை என்றைக்குமே இருக்காது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி வாசுதேவன் போயிடுறாரு. வாசுதேவன் சொன்னபடியே அந்த ரெஸ்டாரண்ட்டை மூடிடுறாரு. இங்கே சோதிக்கு ரவி அங்கே வேலை இல்லை. அப்போ ரவி வீட்டில் ரொம்ப சுகமாக உட்காந்துருக்காரு. அப்போ முத்து கேட்குறாரு, என்னடா வேலைக்கு போலையா அப்படிங்கும்போது, இல்லை சுருதியோட அப்பாவும் அம்மாவும் வந்து எங்களுக்கு தனியாக ரெஸ்டாரண்ட் வச்சு தரோம், நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை இப்போலாம் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, இப்போ எங்கள் ஓனர் ரெஸ்டாரண்ட்டை ஃபுல்லுமே மூட வச்சுட்டாங்க, எங்கள் ஓனர் இப்போ ஒரு பிரான்ச்சு கூட இல்லை, இப்போ என்ன செய்யணும்னு தெரில, எங்கே வேலைக்கு போகணுன்னு புரியல அப்படிங்கும்போது, ரவி நீங்கள் கவலைப்படாத, ஆனால் தான் கார் ஓட்ட தெரியுமில்ல, என்கிட்ட 2 காரு கிடக்கு, கார்த்தையும் இன்னொருத்தரும் மாற்றி மாற்றி ஓட்டிகிட்டு இருப்பாங்க, இப்போ நீ அந்த காரை எடுத்து ஓட்டு, அந்த வருமானத்தை நீனே வச்சுக்க, இது மட்டும் போட்டுக்க, ஆயில் போட்டுக்க, நான் கூட டியூ கட்டிக்கிறேன், உனக்கு இது பிடிச்சிருந்துச்சின்னா இதே பண்ணு, இல்லையா நீ ஒரு தனியாக ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்க வரைக்கும் ஓட்டு அப்படிங்கும்போது, சரிடா தேங்க்ஸ்டா அப்படிங்க. இது என்னடா தேங்க்ஸ் அப்படின்ட்டு இருக்கும்போது விஜயா வராங்க, டே என்னடா பேசிகிட்டு இருக்க ரவி, நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனுடைய மருமகன், சுருதி பெரிய கோடீஸ்வரி, எனக்கு உன் பொண்டாட்டியை பிடிக்காதனாலும் ஏன்டா இனியும் மரியாதை கொடுக்காதனாலும் அவன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரி, அவள் புருஷன் போய் கார் ஓட்டணுமா அப்படிங்கும்போது சுருதி வந்துடுறாங்க. ஏன் ஆண்டி கார் ஓட்டக்கூடாதா, எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் கார் ஓட்டுதாங்க அப்படிங்கும்போது, அம்மா அவங்க என்ன வாடகை கார் ஓட்டுதாங்க அப்படிங்கும்போது, என் புருஷனுக்கு இப்போ வேலை இல்லை அதனால் கார் ஓட்ட போகிறாரு, அவர் தனியாக ரெஸ்டாரண்ட் வச்சு தான் கொடுக்க போகிறோம், அதெல்லாம் வச்சுக்கிறது இல்லை அப்படிங்கும்போது, அதான் உங்கள் அப்பாட்டி உங்கள் அம்மாட்டி சொன்னால் உடனே வச்சு தருவாங்களே அப்படிங்கிறாங்க. ஆண்டி என்கிட்ட இருக்க பணத்தை வாங்கியே ரவி வந்து ரெஸ்டாரண்ட் வைக்க மாட்டுறாரு, என்கிட்டே ஒரு 25-30 லட்ச ரூபாட்ட இருக்குது, 30 லட்ச ரூபா வச்சு சிம்பிளாக ஒரு ரெஸ்டாரண்ட் வைங்கன்னா கேட்க மாட்டுறாரு, நான் பேங்க்கில் லோன் கேட்டிருக்கேன், நான் வந்து அந்த லோன் வச்சு தான் வைப்பேன், நான் வந்து சுயமரியாதையோடு இருப்பேன் அப்படி இப்படி சொல்லிகிட்டு இருக்காரு, அதனால் நீங்கள் வந்து எதுவுமே பேச வேண்டாங்க ஆண்டி அப்படிங்கிறாங்க. நம்ம பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. டே ரவி இந்த சாயப்படி எப்போ வரேன் அப்படிங்கும்போது, நானும் எப்பவுமே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஸ்டாண்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போனோன்னே எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம் கார் ஸ்டாண்டில், என்ன ரவி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன டூருக்காக வந்திருக்கேன் உங்களோட கார் விட்ட தான் போகிறேன் அப்படிங்கும்போது, இதை கொண்டாடி ஆகணும் ரவி அப்படிங்கிறாங்க. என்ன பார்ட்டியா, நைட்டுனா பார்த்துக்கலாம், இது பகலில் போயிடாது, அது போக வேலையை பார்க்கணும்ல அப்படிங்கும்போது 2-3 ஆஃபர் வந்து ரவியும் போகிறாரு, முத்து வேலைக்கு போகிறாரு, இப்படி போயிட்டு இருக்காங்க. அப்போ சுருதிகிட்ட ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா அப்பாவும் பேசுகிறாங்க. மாப்பிள்ளை என்ன செய்கிறாரு, வேலை இல்லாமல் வந்து இருக்கார், பேசாமல் நாங்கள் ரெஸ்டாரண்ட் வச்சு கொடுக்குறோம், வர சொல்லு, நாங்கள் எவ்வளோ பண்ணாலும் தரோம் அப்படிங்கும்போது, மம்மி
என் வீட்டுக்காரரை நீ நிப்பாட்ட முடியாது, என்னையும் நிப்பாட்ட முடியாது. நாங்கள் ஏதாவது வேலை செஞ்சு சாப்பிட்டுட்டே இருப்போம். என்கிட்ட உழைப்பு இருக்குது மம்மி அப்படிங்கும்போது, என்னடி உழைப்பு இருக்குது? உன் புருஷன் வந்து 12,000 சம்பளத்துக்கு வேலை பார்த்தாரு. இப்போ என்ன எறும்பி ஓனராக இருக்க போகிறாரா அப்படிங்கும்போது, ஆமாம் ஓனராக தான் இருக்க போகிறாரு. எங்கள் புருஷனோட அண்ணன் முத்து இருக்கார்ல, அவர் காரையே கொடுத்துட்டார். நீனே வச்சுக்கிறவி, இந்த கார் உன் சொந்த கார் மாதிரி தான்னு கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி பெருந்தன்மை மனசு உங்கள்கிட்ட கிடையாது மம்மி, வரட்டு கௌரவம் அப்படிங்கும்போது, இது மட்டும் அடுத்த வீட்டில் வேலை பார்க்குதா இல்லையா அப்படிங்கும்போது, அது அவர் கூட பிறந்த அண்ணன். அதாவது அவங்களா ஒரு பெருந்தன்மையாக செய்கிறாங்க அப்படிங்கும்போது, ஓ அது உன் வீடு, இது உனக்கு அடுத்த வீடு ஆயிடுச்சோ, பாருடி பேசாமல் இந்த சொத்து பற்ற பூரா யாருக்காவது எழுதி வைக்க பாரு அப்படிங்கிற மம்மி. முதல்ல அதை அதை செஞ்சுட்டேன்னு வைங்க, நிம்மதியாக இருப்பேன். அது இருக்க போய் தானே நீங்கள் பணக்காரன்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் எங்கள் வீட்டில் வந்து பேசி எல்லாரையும் சங்கடப்படுத்திங்க. எங்கள் ஆண்டி கூட வந்து பணம் ஒன்றுன்னா வாயை புழக்கிறாங்க, எங்களையே வந்து நீங்கள் பேசுகிற மாதிரியே பேசுகிறாங்க. அதனால் அந்த சொத்தை பற்றெல்லாம் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க மம்மி, ஒரு பிரச்சனை இல்லை, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அங்கேயும் சொத்து இல்லை, இங்கேயும் சொத்து இல்லை, 2 பேரும் இல்லை மம்மி அப்படிங்கிறாங்க. எல்லாம் உனக்கு ரொம்ப தும்பலாகி போச்சுடி, போன வை அப்படின்னு சொல்லி வச்சிடுறாங்க. இங்கே மீனா வந்து தன்னுடைய டெக்கரேஷன் ஆர்டர் வேலை எடுக்க செய்கிறதுக்கு போகிறாங்க. அன்றைக்கி நாளுக்கு ஆட்களை பூரா வர சொல்லிடுறாங்க. இங்கே சிந்தாமணி என்ன நினைக்கிறாங்கன்னா, மீனாவுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு வேலையும் செய்ய முடியாது, அவன் வேலை சொதப்பும், கண்டிப்பாக அந்த வேலையை நம்ம வந்து செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிந்தாமணிக்கு வேலை செய்கிற ஆட்களை பூரா தயார் நிலையில் சிந்தாமணி வீட்டில் வைக்காங்க. நான் கால் பண்ணணும், நீங்கள் மண்டபத்துக்கு வர்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி மண்டபத்துக்கு வெளியே போய் நிற்காங்க. அப்போ மண்டபத்தில் ஏதாவது குளறுபடி நடக்குமான்னு உள்ளே மேனேஜர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. அம்மா அந்த மீனா ஒரு வேலை செய்யலை, ஆனால் வேலை செய்கிறவங்களை வச்சு ரொம்ப சூப்பராக வேலை செஞ்சுட்டு, அதனால் இனிமேல் உங்களுக்கு ஆர்டரே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். எங்கள் ஓனர் வந்து எங்கள் மண்டபம் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட அவர் ஃப்ரெண்டு ஒரு 30 மண்டபத்தில் இருக்காங்க. 30 மண்டபத்துக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி சிந்தாமணி இந்த மாதிரி வேலை பார்க்காங்க, சிந்தாமணி குறுக்கு வழியில் தான் ஒரு நாள் வேலை எடுத்திருக்காங்க, வேலையும் தெளிவாக இல்லை, அதனால் புதுசாக செய்யக்கூட இந்த மீனா பிள்ளை நல்லா செய்யுது, இந்த கம்பெனி ஆர்டர் மட்டும் சூப்பராக செஞ்சு முடிச்சுட்டுனா அதை இந்த ஆர்டரை உங்களுக்கு மாடல் அனுப்புகிறேன், நீங்கள் அவங்களுக்கே கொடுங்க அப்படின்னு அவங்களே பேசிட்டாங்க. உங்களுக்கு நம்ம வாய்ப்பே வராதுமா, அப்படி தான் இருக்குது அப்படிங்கும்போது, ஓ இவ்வளோ வேலை நடந்திருக்கா, அந்த மீனாவை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சிந்தாமணிமா தயவு செய்து இங்கே எதுவும் பண்ணிடாதீங்க, நான் உங்கள்கிட்ட ஃபோனில் பேசியிருக்கேன், இங்கே கேமராலாம் ஓடிட்டுருக்கு, நாளைக்கு ஏதாவது ஒன்று நான் தான் மாட்டுவேன் அப்படிங்கும்போது, ஐயோ மேனேஜர் எவ்வளோ கமிஷன் எனக்கு வாங்கியிருக்கேன் அப்படிங்கும்போது, ஏங்க சும்மையாங்க வாங்கினேன் கமிஷன், உங்களுக்கு வேலைக்கு இருந்து தான் வாங்கினேன், நிறைய கல்யாண வீட்டுக்காரங்க நீங்கள் பண்ண டெக்கரேஷன் சரியில்லைன்னு சொல்லியிருப்பாங்க, அதை நான் எந்த விஷயத்தையும் நான் ஓனர்கிட்ட தெளிவுபடுத்தவே இல்லை, உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வருமானத்தை அப்படி தந்திருக்கேன், ஆனால் இன்னமும் வந்து நான் சொல்கிறேங்க, எனக்கு கமிஷன் வருது வரல, அந்த மீனாவுக்குள்ளே தான் எல்லா ஆர்டரும் போகும், எங்கள் மண்டபத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்கள், ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லி வச்சிடுறாங்க. இங்கே சிந்தாமணிக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது, இந்த மீனா வேலையை நம்ம கெடுத்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 பேரை வர சொல்லுதாங்க. 5-6 பேரை வர சொல்லி டெக்கரேஷன் பண்ணோடனே அந்த இதை பூரா நீங்கள் கலைச்சி விட்ருங்க, கம்பெனிக்காரங்க அதை பார்த்துட்டு ரொம்ப கடுப்பாயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 பேரை மண்டபத்துக்குள்ளே அனுப்புதாங்க. அங்கே முத்து நிற்காரு, சம்மந்தம் இல்லாமல் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி, நீ யாரியா அப்படிங்கும்போது, நீ யாரியா அப்படின்னு சொல்லி முத்துட்டு அவங்களுக்கான டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிறாங்களா, அதை நான் குழப்பம் தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு ஆள் பூஸ்ட்டில் சொல்லுதாரு. அந்த ஆளை முத்து நினைக்காது, இது சிந்தாமணி வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்களை போட்டு வெளுக்குது வெளுப்பில், ஆகாயும் எவன்டா இவன் இந்த வெளுப்பு வெளுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பி ஓட்டிதாங்க. சிந்தாமணி ஃபோன் பண்ணி கேட்காங்க, என்ன நீங்கள் டெக்கரேஷன் பண்ண இதை பூரா உழைச்சிட்டிங்களா, சக்ஸஸாக பண்ணிட்டீங்களா அப்படிங்கும்போது, எங்கக்கா ஒருத்தன் வந்து நின்றான், ஒரே ஒருத்தன் தான், எங்கள் 5 பேரையும் விட்ட உடுப்பில் நாங்கள் ஓடிட்டோம், ஒன்றும் பண்ண முடியாதுக்கா, அந்த மீனை தான் தொழிலில் கிங்கி புழுக்கு, நீங்கள் வந்து 5-6 பேர் ரெடி பண்ணி உள்ளே போய் அதை குழப்ப சொன்னீங்க, அவன் ஒரே ஒருத்தன் அவ்வளோ பேரையும் பொசு கொடுத்து அனுப்பிட்டான், அவருக்கும் ஒன்றுமே நடக்காது அப்படிங்கும்போது, சிந்தாமணி அந்த மண்டபத்தில் வராங்க, இவன் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு, ஒன்று என்னம்மா என்கிட்ட பூசை வாங்கிட்டு போனவங்க பதில் சொன்னாங்களா அப்படிங்கும்போது, அப்போ நீ தான் நண்டியா அப்படிங்கும்போது, பிறகு என் பொண்டாட்டி டெக்கரேஷன் விளையாட்டு செய்தா, அப்புறம் நான் தூரையாக போயிடுவேன், அன்றைக்கி பணத்தை ஆட்டையை போடும்போது நான் அவன்கிட்ட கோவத்தில் பக்கத்தில் வரலை, அதனால் அந்த பணம் எங்கே போச்சு ஏது போச்சு நான் கண்டுபிடிச்சி அந்த வேலையை எடுத்து கொடுத்தோம்ல, என் பொண்டாட்டி ஒன்று நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன், அவள் தான் எனக்கு எல்லாமே, இன்றைக்கி நான் இந்த நிலமையில் இருக்கிற காரணம் என் பொண்டாட்டி தான், என் பொண்டாட்டிக்கு எனக்கு ஒன்றுன்னா நான் விடவே மாட்டேன் அப்படின்னுட்டே முத்து, உன் பொண்டாட்டிக்கு இந்த ஆர்டரை வந்து செஞ்சுட்டானே அவளுக்கு எல்லா ஆர்டரும் கிடச்சிருமோ அப்படிங்கும்போது, ஏம்மா மீனாக்கிட்ட உழைப்பு இருக்குது, உங்கள்கிட்ட உழைப்பு இருந்தால் நீங்கள் மீனாக்கிட்ட அதில் ஜெயிச்சு பாருங்கள், தொழிலில் ஜெயிச்சு பாருங்கள், சரிதானா, தேவையில்லாமல் மீனா வேலையை கெடுக்கணும்னு நினச்சா நடக்கவே நடக்காது, மேலே இருக்கிறவர் பார்த்துட்ருக்காரு, யாருக்கு வேலை கொடுக்கணும், யாருக்கு எது நடக்கணும்னு நினைக்காரோ அதுதான் நடக்கும், நீங்கள் ஒன்றுமே செஞ்சிட முடியாது அப்படிங்கும்போது, டே முத்து உன் தொழிலையும் நொறுக்கி உன் பொண்டாட்டி தொழில் நொறுக்கி இந்த சிந்தாமணி தான் பெரிய ஆள் நிரூபித்து காட்டலை, நான் சிந்தாமணி இல்லை அப்படிங்கிறாங்க, நீங்கள் சிந்தாமணி இல்லாமல் தான் போவீங்கன்னு நினைக்கிறேன், போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அந்தால கிளம்பி போகிறாங்க சிந்தாமணி. இனி என்ன நடக்கும்?
அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.